வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. வாயில் போட்டாலே கரையும் ரவா லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக நல்லா வந்துருந்தது. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு விசேஷம் நல்லா செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 1 கப் அளவு ரவை எடுத்துக்கலாங்க. 3/4 கப் அளவு சுகர் எடுத்துப்போம். இது நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டேங்க. இப்போ இந்த ரவை வந்து அடுப்பில் ஒரு கடாயில் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாங்க. வெறும் வாணலிலே போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விடாமல் லைட்டாக இது வறுப்பட்ட ஸ்மெல் வந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டு ஒரு 3-4 தடவை நல்லா அரைச்சிக்கலாங்க. பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த போல் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுருவோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு 6-7 முந்திரி பருப்பு அது வந்து பொடியாக அடுப்பில் கட் பண்ணிவிட்டு போட்டு வறுத்துக்கலாம். செவந்ததும் எடுத்து வச்சிடலாங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே கடாயிலே ஒரு 1/4 கப் அளவு நெய் நல்லா சுட வச்சிடலாம். இல்லை கொதிக்கணுங்க. சூடாக இருக்கும் போது நம்ம அந்த ரவா லட்டில் ஊற்றி தான் பிடிச்சி வைக்க போகிறோம். அதனால் நல்லா சூடாகவே இருக்கட்டும். பவுட்ரு பண்ண ரவாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், cardamom பவுடர், ஃப்ரை பண்ண அந்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ண சுகரும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்கிற இந்த நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் ஊற்றிடலாங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா இதுக்குள்ள கலரிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு நல்லா இதுக்குள்ள கலந்துக்கலாங்க. திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்துட்டு எல்லா இடமும் இந்த நெய் படுற மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உருட்ட வரலைன்னா நம்ம திரும்பவும் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இதில் சேர்த்துடலாம். பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் எதுவுமே பால் எதுவுமே சேர்க்கலைங்க. மிச்சம் இருக்கிற நெய்யை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். பால் சேர்க்கல, தேங்காயும் இதில் ஆட் பண்ணல. இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு 2 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாங்க. இப்போ பால் சேர்த்தா நம்ம 2-3 நாளுக்குள்ளேயே அதை நம்ம யூஸ் பண்ணிடணும். அதனால் இது எதுவுமே அதெல்லாம் ஆட் பண்ணலங்க. இப்போ நல்லா இது போல் கலந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா அழுத்தி ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு தட்டில் எடுத்து வச்சுருவாங்க. சுவையான வாயில் போட்டாலே கரையும் ரவா லட்டு ஈஸியாக இந்த போல் நீங்களும் இந்த விசேஷத்துக்கெலாம் செஞ்சு பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் அதை செஞ்சு பாருங்கள். ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம வச்சுக்கலாங்க. 3 பொருள் இருந்தாலே போதுங்க. ரவை, சுகர், நெய் இது மட்டும் இருந்தாலே போதும். இது போல் ஈஸியாக நம்ம ஸ்வீட் செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஒவ்வொரு தடையும் நம்ம இந்த உருட்டும் போது இந்த நெய் ஊற்றும் போது நல்லா கொதிக்கிற நெய், நல்லா ஹீட்டாக இருக்கிற நெய்யை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டினா தாங்க நல்லா பிடிக்க வரும். அழுத்தி நல்லா பிடிச்சா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் மொத்தம் ஒரு 12 உருண்டை வந்ததுங்க, லட்டு வந்தது. காற்று போகாது. இப்போ டப்பர் வேரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சுக்கலாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.